அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு அவுட்டிங் போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம் ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டுக்காரரு என்னைய வந்து ஒரு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நிறைய வாட்டி மகாபலிபுரம் போயிருக்கோம். ஆனால் வந்து இந்த மாதிரி எக்ஸைட்டாக என்ஜாய் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் அது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நாங்கள் மட்டும் போகலை, எங்கள் கூட வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் அவங்களோட ஃபேமிலியும் வராங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் கடல்ல இறங்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா குளிச்சுட்டு இருந்தாரு. இந்த கை காமிக்கிறாருல, அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். அதுக்கப்புறமா ஒரு காமெடி ஒன்று பண்ணாரு பாருங்க. எங்க இன்னொரு வாட்டி அண்ணாத்த பாத்தியா? இந்த மாதிரி எல்லாம் காமெடி அவர் பண்ணதே கிடையாது. பார்க்கவே ரொம்ப சிரிப்பாயிருச்சு. அதுக்கப்புறமா அங்கே உள்ள அந்த சிற்பம்லாம் பார்க்கலான்னு சொல்லி இந்த இடத்துக்கு போனோம். நான் சொல்கிறேன், இது பல்லவன் மன்னன் கட்டினாரு அப்படிங்கும்போது உடனே எங்கள் வீட்டுக்காரு, பல்லவன் மன்னன்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க, கொத்தனாரும் சித்தாரும் தான் சேர்ந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். அதோட அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு ஐந்திரதம் பார்க்க போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போனப்போ சரியான வெயிலுங்க. அதனால யாருமே வந்து வெயிலில் போனீங்கன்னா அந்த டைமே போயிடாதீங்க. இந்த மாதிரி வெயில் வந்து கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சுற்றி பார்க்கலாம். ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தார் என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு. அது அப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து, ஆமாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கலாய்ச்சிட்டே வந்தேன். நிறைய அதர் ஸ்டேட்லேருந்து அப்புறமா ஃபாரின்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒன்று சொல்லன்ட்டு இருந்தேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து டிக்கெட் வந்து இந்த ஐந்திரதம் பார்க்குறதுக்கு 40 ரூபா தாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 600. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறமா ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தான். அப்படி வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துமே அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள கைட் பண்ணுற கைட்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. உடனே வந்து எங்கள் வீட்டுக்கார், வாடி நம்மளும் போய் இதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அவர் கையை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நான் போகவுமே எனக்கு இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட நான் கை பிடிச்சிட்டுலாம் நான் எங்கேயுமே போனதில்லை, இந்த மாதிரி வீடியோவும் எடுத்தது இல்லையா, எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக ஷையாக வெக்கமாக இருந்தது. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து அவர் கூட நல்லா என்ஜாய் பண்ணி தாங்க அந்த இடத்த எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்க்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா, அதுவும் என் ஹஸ்பண்ட் கூட போகும்போது அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நார்மல் டயத்துக்கு விட இந்த டயத்துக்கு நாங்கள் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்தையுமே வந்து இது அப்படி இது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த தூணெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குழந்த மாதிரி நம்ம வந்து மெமரி வந்து குழந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும், குழந்த மாதிரி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி நான் ஆயிட்டேன். அந்த பாப்பா கூட சேர்ந்து நானுமே. இவர் வந்து சிரிச்சிட்டு இருந்தார், என்னடி நீனும் குழந்த மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டுலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை வீடியோ எடுங்கன்னு சொன்னால் அவங்க ஃப்ரெண்டை தாங்க அவர் வளைச்சி வீடியோ எடுத்தார். பார்த்தீங்கல்ல, என்னை விட அவங்க ஃப்ரெண்டு தான் நிறைய இடத்துல இருப்பார். அப்புறமா தூரத்தில் அந்த நந்தி தெரியவுமே நந்தி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. உடனே நான் போயிட்டு அந்த நந்தி பக்கத்தில் நின்று, ஏங்க என்னை இப்படி ஃபோட்டோ எடுங்க, ஏங்க என்னை அப்படி ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், அந்த பாப்பாவும் ஆண்டி நானும் மேலே ஏறி உட்கார்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டிஸ் வந்து அது மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாமின்னு சொன்னனால நாங்களுமே டக்குன்னு கீழே இறங்கிட்டோம். இந்த ரதம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சிலை இருந்துச்சுங்க, சிற்பம் இருந்ததுங்க. அது என்னென்னா நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அங்களுக்குள்ளே உட்காந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையில் யாரும் வராதீங்கன்னு சொன்னப்போ ஒரு அண்ணன் வந்து, ஐயோ நில்லுங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லவும் நான் சொன்னேன், நீங்கள் வருவீங்க, ஏன்னா எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கலாய்க்கவும், அப்படியாம்மா லிங்கை மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் கலாய்ச்சார்.
அதுக்கப்புறமா இந்த சிங்கத்துக்கிட்ட தாங்க நான் போய் நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி போனோம். எங்கள் வீட்டுக்கிட்ட சொன்னேன், ஏங்க நான் இப்படி பேசும்போது நீங்கள் அப்படி டக்குன்னு அதை காமிங்க, நான் இப்படி பேசும்போது நீங்கள் டக்குன்னு இப்படி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒரேண்டே என்னை வந்து உன்னுடைய ஸ்டூடியோ மேன் மாதிரியே நீ ஆக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட சொல்லணுன்னே இருந்தாங்க, இந்த ரதத்தை பார்த்தீங்களா எவ்வளோ ஜொலிக்குது இல்லை, அந்த வெயில் படவும் அந்த ரதம் வந்து அப்படி ஜொலிக்குது. அதே பக்கத்தில் பாருங்களேன் வெறும் பாறை மட்டும் இருக்கு, ஏன்னா அதில் வந்து வெயில் படலை. இந்த இடத்துல வெயில் படவுமே அப்படி ஜொலிக்குது. நான் சொன்னேன், ஏங்க ஒருவேளை இது தங்கமா இருக்குமோ அப்படின்ட்டு. ஆமாடி, தங்கத்தை இங்கே விட்டாலும் விட்டு வச்சிருப்பாங்க போடி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அதோட பக்கத்தில் எல்லாரும் போய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி என்னன்னு சொல்லி உத்து பார்த்தப்ப ஏதோ குழிமா இருந்துச்சு, ஒருவேளை சாமியோட கருவறையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செப்பல்லாம் கலட்டிட்டு தான் போய் பார்த்தோம். உடனே நாங்களாம் போய் எட்டி பார்க்கோமே, குடுகுடுன்னு எங்களை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தவர் எங்கள் வீட்டுக்காரன் பின்னாடியே வந்துட்டாரு. உள்ளே போய் நின்றுட்டு எட்டி பார்த்துட்டு, இங்கே என்ன தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி காமெடியாக ஆயிடுச்சு. கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இதில் ஏதாச்சும் சிவன் வச்சுருப்பாங்க, வேறு ஏதாச்சும் சாமி ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஆனாலுமே எல்லாருமே அதை போய் எட்டி பார்த்தாங்க. நம்ம அந்த ஐந்திரத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் போகும்போது அந்த கார்டன் மேலே ஏறி அந்த 5 ரதத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த நந்தி, அந்த ரதம், அப்புறமா அந்த சிங்கம், யானை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கார்டனுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்ல நீட்டாக இருந்தது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏங்க ஒரு இடம் வரோமே, ஏங்க இந்த இடத்துல வச்சு என்னை ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்களா, இந்த இடத்துல வச்சு என்னை வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இந்த வாட்டி எதுக்குமே மறுப்பு சொல்லவே இல்லைங்க. என்னை வந்து சூப்பராக வந்து கைட் பண்ணார். என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ டக்குன்னு கேமரா வேறு பக்கம் போணுச்சு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு கொக்கு வந்து அழகாக இறை சாப்பிட்டுட்டு இருந்தது. அதையுமே அவர் கவர் பண்ணார். அந்த கொக்குமே வந்து சூப்பராக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. சரி நீங்கள் போங்க, நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் என்ன நினச்சாரோ தெரில, நீ போடி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டாரு. அந்த மணலை பார்க்கவுமே எனக்கு சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் நடந்து போவோம். அது மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா 5:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு போலக்கு. செக்யூரிட்டி எல்லாருமே வந்து விசில் ஊதிக்கிட்டே இருக்காங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. அதோட நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. இதோட நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து ஆல் கொடுத்துக்கோங்க. இதுதாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட வீடியோ எடுத்து இப்போ தான் நான் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சின்னதாக தவறு அது மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ ஷூட் அப்புறமா வீடியோ அது எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.